l'être bien. Qui wish to keep the last never not the other. It's happening, the accident that I. சவுத் இந்தியாவில் இருந்துட்டு வடக்கு பொலிட்டிஷியன் பார்ட்டிக்கோ வந்து ஒருத்தங்க பிளைண்டாக சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு 4 தடவை பார்க்க சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது பீகாரில் வந்து ஒரு 5 வயசு பையன் அவன் வந்து ஒரு மெடிக்கல் பேக்கோடு சுற்றிட்டு இருக்கிறான். அது வந்து நிஜமாலுமே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அவன் வந்து அந்த 5 வயசில் வந்து அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வசதியே கிடையாது. அங்கே ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வசதியே கிடையாது. இத்தனைக்கும் வந்து தமிழ்நாடு வந்து கொடுக்குற 100 ரூபாய்க்கு நம்மளுக்கு வெறுமனே 29 ரூபா கிடைக்குது. ஆனால் பீகார், யூபி இந்தமாதிரி ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போகுது வீட்டுக்கு. வெறும் 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. அது 100 ரூபாய் எது கொடுக்குறாங்கன்னு தெரில. அப்படி எடுத்துகிட்டு போயும் மாட்டுக்கு ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, மனுஷனுக்கு கட்ட முடியல. மாட்டுக்கு வந்து ஆம்புலன்ஸ் இருக்குது, மனுஷனுக்கு கிடையாது. செத்த பணத்தை வந்து சைக்கிள் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. மாட்டுக்கு புதைக்கிறதுக்கு அடுத்து செமெட்ரியும் கட்டிடுவாங்க. ஆனால் மனுஷனுக்கு புதைக்கிறதுக்கு ஆத்தங்கரை தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆக்சிஜன் இல்லை. ஆப்ரேஷன் தேட்டரில் கரண்ட்டு போய் இறந்து போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஆஸ்திரேலியா வந்தது வந்து தமிழ்நாட்டை விட பெட்டரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாயில் வடலாம் சுடலை. நம்பி கடனை வாங்கிட்டு இங்கே வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி இங்கே வந்து நான் செட்டில் ஆகிறேன். 24 வயசு வரைக்கும் தமிழ்நாடு தான் எனக்கு சோறு போட்டுச்சு. தமிழ்நாடு எனக்கு கல்வி கொடுத்துச்சு. தமிழ்நாட்டில் நல்ல ரோடு இருக்குது, தண்ணி இருக்குது, காற்று இருக்குது, வீடு இருக்குது, நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நல்ல எனக்கு தெரிஞ்ச மொழி, இனம் எல்லாமே எனக்கு தெரியும். அந்த இடம் நல்லா தெரியும் எனக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அந்நிய இடத்துல வந்து எனக்கு சர்வை பண்ணுறது கஷ்டம். பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுத்து ஏன் வரேன் அப்படின்னா தமிழ்நாடை விட அட்வான்ஸ்டாக எந்த இடம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா, யூஎஸ்ன்னு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சவுத் இந்தியாவில் இருந்துட்டு யாராவது ஒருத்தங்க வந்து அந்த நாடு நல்லாயிருக்கும், குஜராத் நல்லாயிருக்கும், யூபி நல்லாயிருக்கும், பீகார் நல்லாயிருக்கும், வெஸ்ட் பெங்கால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் போய் இருங்க. அது ஏன் வாயிலே சொல்லிட்டு இருக்கிறீங்க? இப்போ நான் சொன்னால் இங்கே வரேன். எத்தனையோ பேர் வந்து அமெரிக்கா நல்லா இருக்குன்றாங்க, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க, போகிறாங்க. ஆஸ்திரேலியா போகணும்னு நினைக்கிறாங்க, போகிறாங்க. நீங்கள் ஏன் வந்து நார்த் இந்தியா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஏன் நார்த் இந்தியா போகவே மாட்டீங்க? ஒருத்தர் ட்ரிப்பாக அடிச்சுட்டு வாங்க, அடிச்சுட்டு வந்தால் கூட போதும். தயவு செஞ்சு வந்து உங்களோட சுயநலத்துக்காக வந்து ஊரை கெடுத்துறாதீங்க, ஓகேவா? நம்ம ஊர்லேயும் வந்து இதேமாரி வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க தான் நாளைக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ சுயநலமாக வந்து தன்னோட ஜாதி கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு சுயநலத்தில் இருக்காதீங்க. ஸோ திங்க் அபவுட் இட்.